ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஷாம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு நிறைய முடி பிரச்சனைகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இந்த ஷாம்பு வந்து க்யூர் பண்ணி கொடுத்துச்சு. அது என்ன பிரச்சனை, எப்படி க்யூர் பண்ணிச்சு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெர்பல் ஷாம்பு தான். டாக்டர் வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான். நீம் வித் துளசியில் வருது. அது மட்டும் இல்லாமல் இது ஹெர்பல் ஹேர் வாஷ் ஷாம்பு தான். இதில் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஹேர் லாஸ், ஃபார் டேண்ட்ரஃப்னு போட்டிருக்கோம். பட் இப்படி உள்ளவங்க தான் இதை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதை சாதாரணமாக எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து நான் மீஷோவில் தான் பை பண்ணேன். எனக்கு இது வந்து 2 பாட்டில் கிடச்சிது. ஸோ வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 180 அந்த மாதிரி ஆஃபருக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும். ஸோ எனக்கு செகண்ட் பேபிக்கு அப்புறமே எனக்கு நிறையா ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்துச்சு. பட் ஹேர் ஃபாலுக்காக நான் நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணேன். ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து நல்லாவே கை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாகவே இல்லை. அப்போ தான் வந்து நான் ஷாம்பு வந்து மாற்ற ஆரம்பித்தேன். ஷாம்பு மாற்றும் போது தான் எனக்கு வந்து ஹேர் ஃபாலில் வந்து நிறையா வந்து டிஃப்ரென்ஸே தெரிஞ்சிச்சு. அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நீம் ஷாம்பு தான். ஷாம்புன்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு கெமிக்கல் தான். கெமிக்கல் இல்லாமல் எந்த பொருளும் இப்போ வர்றதே கிடையாது. பட் நம்ம வந்து நம்மளோட முடிக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் கம்மியாக இருக்கணும், அது ஹெர்பலாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஷாம்பை சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெர்பல் மூலிகை பொருள் வந்து ஏதாவது கண்டிப்பாக அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது நெல்லிக்காவோ, கருவேப்பிலையோ, இல்லை வேப்பிலையோ, துளசியோ, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஷாம்பை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை ஒரு ஷாம்பு சூஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் அடுத்தது வந்து மாற்றிடுங்க. ஸோ ஒரு ஷாம்பை வந்து நீங்கள் மினிமம் 2 மாதமாச்சும் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களோட தலைக்கும் உங்களோட தலையோட மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அதுலேயுமே நம்ம போடுற ஷாம்போட வந்து யூஸஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு ரொம்ப ஓவராக அரிக்கிற மாதிரி இருந்துச்சு, எரியிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஷாம்பை யூஸ் பண்ணாதீங்க. மூணாவதாக நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடி நல்லா சூப்பராக புசு புசுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு ஷாம்பை நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாம்பை டைரெக்டாக தலையிலேயே போட்டு தேய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே சரி ஒரு கப்பில் இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஷாம்பு எடுக்கணுமோ உங்கள் முடியோட நீளத்தை பொறுத்து, அடர்த்தியை பொறுத்து நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஸோ ஷாம்பு எடுத்த பிறகு இந்த ஹெர்பல் ஷாம்பு வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் தான் இருக்குது. ஸோ ஸ்மெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டாக தான் இருக்கும், ஓவர் ஸ்மெல்லாக இது இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஷாம்பை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கரையிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம குளிக்கிற இடத்துக்கு ஷாம்பை எடுத்துகிட்டு போயிடுவோம் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் ஒரு கப்பில் ஷாம்பை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கையால் நல்லா அடித்து கலக்கினாலே உங்களுக்கு சூப்பராக வந்து நுர மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் முடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் குளிக்கணும். அதில் தான் இருக்குது விஷயமே. ஏன்னா ஷாம்பை போட்டுட்டு சும்மா தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஷாம்பு வந்து முடியிலேருந்து போயிருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். கிட்டத்தட்ட இந்த ஷாம்பு நான் வந்து ஒரு 8 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. முடி வந்து எனக்கு கொட்டுறதே கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்கள் ஸ்கேல்ப்புக்கு இந்த ஷாம்பு செட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து எனக்கு வந்து நார்மல் ஸ்கின் டைப் தான். ஸோ எனக்கு வந்து இந்த ஷாம்பு ஒத்துக்குச்சு. இந்த ஷாம்புலேயே போட்டிருக்கோம் அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்க, எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும்னு எல்லா ஷாம்புலேயுமே போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் சூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ஹெர்பல் ஷாம்பாக மைல்டு கெமிக்கலாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கல்ப்புக்கும் சரி உங்கள் ஹேருக்கும் சரி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கூடவே நெக்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ற பொருள் கண்டிப்பாக வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கிற பொருள் சாப்பிடுங்க. ஆல்மண்டு சாப்பிடுங்க.
ஒரு டெய்லிக்கும் ஒரு 2 பாயில்டு எக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஹேருக்காக பண்ணிங்கன்னா இது கூடவே நம்மளுக்கு ஷாம்பு நிறையா ஹெல்ப் பண்ணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு நம்ம முடியை வளர்க்காது, வளரலாம் விடாது. ஏன்னா ஷாம்போட வேலையை நம்ம முடியை க்ளீன் பண்ணுறது தான். ஸோ அப்படி க்ளீன் பண்ணுற ஷாம்பை நம்ம சுத்தமான ஷாம்பாக யூஸ் பண்ணால் நம்ம முடியும் க்ளீனாக போகாமல் காப்பாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷாம்பை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால முடி போகாமல் முடியில் உள்ள அழுக்கு மட்டும் போகும். ஸோ அதுக்காக தான் ஷாம்புக்காக நான் இந்த வீடியோ இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.